ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து புடலங்காய் விதை இருக்கு இல்லையா? அதில தான் ஒரு தொகையல் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து உளுத்தம் பருப்பும், மிளகா வத்தலும் வறுத்து வச்சிருக்கேன். நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு பாருங்க. இப்ப எடுத்து வச்சிடலாம். அத எடுத்து வச்சுட்டு, அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, இந்த புடலங்காய் விதையெல்லாம் போட்டு வதக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி விட்டு மூடி வைக்கலாம். நல்லா வெந்துரும். விதை நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம வந்து கொஞ்சமா இருக்கிறதுனால, அதோட நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு தேங்காய்க்கு பதிலா புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நீங்க இது மாரி எது வேணா சேர்த்துக்கலாம். தக்காளி கூட சேர்த்துக்கலாம். புளிக்கு பதிலா நான் புளி போடப் போறேன். அதனால தக்காளி சேர்க்காம, புதினா, கருவேப்பிலை போட்டு வதக்கி, அப்படியே வந்து நம்ம தொகையில அரைச்சிட வேண்டியதுதான். உப்பு, புளி சேர்த்து. புதினாவ இலை சுருங்குற வரையிலும் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலைய வந்து வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்க அப்படியே வந்து அலம்பி போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். புதினா கொஞ்சம் வதங்கட்டும். கருவேப்பிலையை நல்லா அலசி அதோட சேர்த்துடலாம். இப்படி ஒரு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம வறுத்த உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல் ஆறிடுச்சு. அதோட கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் உப்பும் போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல் நல்லா அரைச்சிட்டு, புளி உப்போடு அரைச்சிட்டு, இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சாச்சு, தொகையல் ரெடி. புடலங்காய் விதை தொகையல் பண்ணிட்டோம். அதோட ரசம் பண்ணியாச்சு. கமகமான ரசம் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா புடலங்கால ஒரு கூட்டு. ஸோ புடலங்காய் கூட்டு பண்ணி அதோட அந்த விதையை எடுத்து தொகையல் பண்ணியாச்சு. அதோட ரசம் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இன்றைய லஞ்ச்.